வணக்கம். இது த டீப் டைவ். நீங்க எங்ககிட்ட பகிர்ந்துகிட்ட விஷயங்களை ஆழமா அலசுற இடம். இன்னைக்கு நம்ம கையில இருக்கிறது ஒரு சுவாரஸ்யமான புத்தகம் இல்லையா? ஆமாம். தீபக் சோப்ராவோட வாட் ஆர் யூ ஹங்க்ரி ஃபார்? இதோட தலைப்பே கொஞ்சம் யோசிக்க வைக்குது. பொதுவா எடை குறைப்புனா டயட், எக்ஸசைஸ்னு போயிடுவோம். ஆனா இந்த புத்தகம் அதையும் தாண்டி நம்ம மனசு, நம்ம உடம்பு, ஏன் நம்ம ஆன்மா வரைக்கும் உணவுக்கும் என்ன சம்பந்தம்னு பாக்குது. கரெக்ட். நீங்க கொடுத்த இந்த புத்தகத்தோட குறிப்புகளை வச்சு பார்க்கும்போது இது வெறும் சாப்பிடாதீங்கன்னு சொல்ற புக்கா தெரியல. நாம ஏன் தேவைக்கு அதிகமா சாப்பிடுறோம், அந்த பழக்கத்தை எப்படி மாத்துறது, உண்மையிலே நமக்கு எதுல நிறைவு கிடைக்குதுன்னு கண்டுபிடிக்க விழிப்புணர்வு எவ்வளோ முக்கியம்னு பேசுது. இது ஒரு முழுமையான பார்வைன்னு சொல்லலாமா? நிச்சயமா. ஒரு ஹொலிஸ்டிக் அப்ரோச்னு சொல்லலாம். நம்ம உணவு பழக்கங்களுக்கு பின்னாடி இருக்கிற ஆழமான காரணங்களை இது தொடுது. நம்மளோட உண்மையான பசி எது, அதை புரிஞ்சிக்க முயற்சி செய்யுது. சரி, அப்போ முதன் விஷயத்துக்கே வருவோம். நாம வழக்கமா பார்க்குற டயட் பிளான்கள் ஏன் பெரும்பாலும் ஃபெயில் ஆகுதுன்னு புத்தகம் சொல்லுது. நிறைய பேர் ட்ரை பண்ணி மறுபடி பழைய நிலைக்கு போயிடுறாங்களே. அதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா, இந்த பாரம்பரிய டயட்கள் பெரும்பாலும் இழத்தல் மேல, அதாவது டிப்ரிவேஷன், அப்புறம் ஒரு வில் பவர் பேட்டில், ஒரு சுய கட்டுப்பாட்டு போராட்டத்தை மையமா வச்சிருக்கிறது தான். ஆமா. இத சாப்பிடாத, அத அளவா சாப்பிடுன்னு சொல்லும்போது மனசுக்கு அது ஒரு பெரிய பாரமா மாறிடுது. திருப்தியே இல்லாத ஒரு வழியில நாம எப்படி ஒரு மாற்றத்தை நிரந்தரமாக்க முடியும் சொல்லுங்க? அது உண்மைதான். அந்த போராட்டமே ஒரு ஸ்ட்ரெஸ் மாதிரி ஆயிடுது. அப்போ இந்த புத்தகம் சொல்ற போலி பசி, ஃபால்ஸ் ஹங்கரை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். சில சமயம் சாப்பிட்டு கொஞ்ச நேரத்திலேயே மறுபடி பசிக்கிற மாதிரி இருக்குமே, அதுதானா? அதேதான். அது உண்மையான பசியா இல்ல வேற ஏதோ ஒரு தேவையான்னு நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். ஹார்மோன் மாற்றங்கள், மன அழுத்தம், சலிப்பு, ஏன் சில உணவுகள் கூட இந்த மாதிரி போலியான பசி உணர்வை தூண்டலாம். ஓ, அப்படியா? ஆமா. உடம்புக்கு எனர்ஜி தேவையில்லாதப்ப கூட மனசு எதையோ தேடும் பாருங்க. அங்கதான் இந்த மைண்ட் பாடி கனெக்ஷன், இந்த மனம் உடல் இணைப்பு முக்கியமாகுது. வயித்து பசி வேற, மனசு பசி வேறங்கிறத புரிஞ்சுக்கணும். ஓகே, இது முக்கியமான புள்ளி. அப்போ இந்த போலியான பசிக்கு இல்லனா அந்த அதிகமா சாப்பிடுறதுக்கு உண்மையான காரணம் என்னவா இருக்கும்? புத்தகம் இத நிறைவின்மை, அதாவது லேக் ஆஃப் ஃபுல்ஃபில்மெண்ட் கூட கனெக்ட் பண்ணுது. ஆமா, இதுதான் புத்தகத்தோட மையமான கருத்துக்கள்ல ஒண்ணு. நம்ம வாழ்க்கையில சில அடிப்படை தேவைகள் இருக்கு இல்லையா? பாதுகாப்பு உணர்வு, அன்பு, மத்தவங்களோட பாராட்டு, நம்ம வாழ்க்கைக்கே ஒரு அர்த்தம் இருக்குங்கிற உணர்வு, இந்த மாதிரி விஷயங்கள். ஆமா. இதெல்லாம் கிடைக்காத போது ஒரு வெற்றிடம், ஒரு எம்ப்டினஸ் உருவாகுது. அந்த வெற்றிடத்தை நிரப்பத்தான் நம்ம பெரும்பாலும் உணவை தேடி போறோம். சாப்பிடும்போது கிடைக்கிற அந்த தற்காலிக திருப்தி இருக்கே, ஆமா, அது அந்த வெற்றிடத்தை கொஞ்ச நேரத்துக்கு மறக்கடிக்குது. ஆசிரியர் கூட அவரோட மருத்துவ பயிற்சி காலத்துல இருந்த பயங்கர ஸ்ட்ரெஸ் அவரை எப்படி தப்பான உணவு பழக்கங்களுக்கு கொண்டு போச்சுன்னு அவரோட சொந்த அனுபவத்தையே சொல்றார். அப்போ இந்த அதிகமா சாப்பிட்டு ஒரு மந்த நிலைக்கு போறது, இல்லனா இனிப்பு, உப்பு, கொழுப்பு அதிகமா இருக்கிற உணவுகளை தேடுறது, இது எல்லாமே இந்த நிறைவின்மையோட வெளிப்பாடுகள் தானா? பெரும்பாலும் அப்படிதான். அந்த மந்த நிலை ஒரு தற்காலிக பாதுகாப்பு உணர்வு கொடுக்கலாம். இல்லைனா அந்த சுவை மொட்டுக்களை தூண்டும் போது ஏதோ ஒரு விதத்துல ஊட்டச்சத்து கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீலிங், ஒரு மாயை உருவாகலாம். ஆனா இது எதுவுமே உண்மையான நீடித்த நிறைவை தராது. அது வெறும் தற்காலிக சமாளிப்பு தான். இது நிஜமாவே ஆழமான விஷயம். அப்போ இதிலிருந்து வெளியே வர்றதுக்கு இந்த புத்தகம் சொல்ற முக்கியமான வழி என்ன? அந்த மைய கேள்விக்கு வருவோம். நான் எதற்காக பசிக்கிறேன்? வாட் am I hungry for? இதுதான் டர்னிங் பாயிண்ட். இந்த கேள்விய நமக்கு நாமே கேட்டுக்கிறது தான் முதல் படி. நம்ம பசிக்கு காரணம் உடம்புக்கு தேவையான சக்தியா, அதாவது பிசிக்கல் ஹங்கரா, இல்ல மனசு சம்பந்தப்பட்டதா, இமோஷனல் இல்ல மென்டல் ஹங்கரா? அதாவது சலிப்பு, கவலை, கோவம், தனிமை, இல்லனா ஒரு லோ செல்ஃப் எஸ்டீம் மாதிரி உணர்வுகளா? சில சமயம் ஆன்மீக தேடல் கூட உணவு மூலமா வெளிப்படலான்னு சொல்றாங்க. ஆனா அந்த நேரத்துல இதை எப்படி கண்டுபிடிக்கிறது? பசி வந்தா சாப்பிடணும்னு தோணுமே தவிர இது உடம்பு பசியா மனசு பசியான்னு பகுத்து பார்க்கறது கொஞ்சம் கஷ்டமாச்சே. அங்கதான் விழிப்புணர்வு, அவேர்னஸ் தேவைப்படுது. புத்தகம் சொல்ற மாதிரி எதை பத்தி நீங்க விழிப்புணர்வோட இல்லையோ அதை கட்டுப்படுத்த முடியாது. இப்ப கால்ல முள் குத்தினா வலிக்குது, டக்குன்னு எடுத்துடுறோம். ஆமா. ஆனா இந்த மனசு பசியோட விளைவுகள் அப்போதைக்கு தெரியாது, மெதுவாத்தான் பாதிக்கும். அதை உணர ஒரு புதிய நிலை விழிப்புணர்வு வேணும். சரி,
அந்த விழிப்புணர்வை எப்படி வளர்த்துக்கிறது? புத்தகம் ஏதாவது பிராக்டிக்கல் வழிகள் சொல்லுதா? ஒரு ரொம்ப எளிமையான ஆனா சக்தி வாய்ந்த பயிற்சி இருக்கு. இப்போ சாப்பாட்டு நேரம் இல்லாம வேற நேரத்துல சாப்பிடணும்னு தோணுதுன்னு வைங்க. சரி. அப்போ உடனே சாப்பிடாம ஜஸ்ட் ஒரு நிமிஷம் நில்லுங்க. வேணும்னா கண்ணை மூடி 2-3 தடவை நல்லா ஆழ்ந்த மூச்சு விடுங்க. இப்போ உங்களையே கேளுங்க, எனக்கு ஏன் இப்போ சாப்பிடணும்னு தோணுது? நான் உண்மையாலே பசியோட இருக்கனா? இல்ல சலிப்பா இருக்கா, சோகமா இருக்கா, இல்ல வேற ஏதாவதா? ம். அப்புறம் யோசிங்க, உண்மையிலே சாப்பிடத்தான் வேணுமா, இல்ல வேற ஏதாவது செஞ்சா இந்த உணர்வு மாறுமா? ஒரு ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணலாமா, ஒரு பாட்டு கேட்கலாமா, இல்ல சும்மா தண்ணி குடிக்கலாமா? இது நல்ல ஐடியாவா இருக்கு. பசியை ஃபைட் பண்ணாம ஒரு சின்ன கேப் கொடுத்து அது என்னன்னு புரிஞ்சுக்க முயற்சி பண்றது. ஆமா, இது போராட்டம் இல்ல, இது புரிதல். நாம உணவுக்காக பசிக்கிறோமா, இல்ல நம்முடைய உணர்ச்சி காயங்களை ஆற்ற, மன அழுத்தத்தை சமாளிக்கவா, இல்ல அர்த்தமுள்ள வாழ்க்கையை தேடும் ஆன்மீக பசிக்காகவா சாப்பிடுறோம்னு புரிஞ்சிக்க இது நிச்சயமா உதவும். நம்ம மூளைக்கும் இதுல பங்கு இருக்குன்னு புத்தகம் சொல்லுது. தூண்டுதல், உணர்ச்சி, தேர்வு. இம்பல்ஸ், இமோஷன், சாய்ஸ் அப்படின்னு ஒரு சைக்கிள் நடக்குதாமே. ஆமா, நம்ம மூளையோட ஆதி காலத்து பகுதி, அந்த கீழ்மூளை, அடிப்படை தூண்டுதல்களை கொடுக்கும். அப்புறம் உணர்ச்சிகளை கையாளும் லிம்பிக் சிஸ்டம் அதுக்கு ஒரு இமோஷனல் ரெஸ்பான்ஸ் கொடுக்கும். கடைசியா நம்ம பகுத்தறியும் உயர் மூளை ஒரு தேர்வை செய்யும். நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, இந்த தூண்டுதலுக்கும் தேர்வுக்கும் நடுவுல ஒரு உள்போராட்டத்திலேயே மாட்டிக்கிறாங்க. சாப்பிடலாமா வேணாமா அப்படின்னு. அந்த போராட்டத்துல ஜெயிக்கவே முடியாதுன்னு ஆசிரியர் சொல்றதா சொன்னீங்க. அது ஏன் அப்படி? ஏன்னா பிரச்சனைய அதோட லெவல்லயே வச்சு பார்த்தா தீர்வு கிடைக்காது. நாம அந்த போராட்டத்துல சக்திய வீணாக்குறதுக்கு பதிலா விழிப்புணர்வு மூலமா அந்த பிரச்சனைக்கு மேல உயரணும். அந்த தூண்டுதல் ஏன் வருது, அந்த உணர்ச்சிக்கு என்ன காரணம், இதையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டா நம்மால பெட்டரான சாய்ஸஸ் செய்ய முடியும். அப்போ அந்த விழிப்புணர்வை இன்னும் எப்படி வளர்க்கறது? வெறும் பசி வரும்போது மட்டும் கவனிச்சா போதுமா? இல்லனா இல்ல, விழிப்புணர்வை நம்ம அன்றாட வாழ்க்கையோட ஒரு பகுதியாக்கணும். புக்கு 3 தளங்கள்ல கவனிக்க சொல்லுது. 1, உங்க உடம்புல என்ன உணர்வுகள் இருக்கு, சென்சேஷன்ஸ், ஒரு இறுக்கம், தளர்வு, வலி, இதம், இந்த மாதிரி. 2, உங்க மனசுல என்ன உணர்ச்சிகள் ஓடுது, ஃபீலிங்ஸ், அமைதி, கோபம், சந்தோஷம், பயம். சரி. 3, நீங்க என்ன மாதிரி தேர்வுகள் செய்றீங்க, தாட்ஸ, சாய்ஸஸ. முக்கியமா நிதானமா இருக்கும்போது நம்ம உடம்பு, மனசு, அறிவு 3ம் எப்படி இருக்குன்னு அப்பப்போ ஒரு செக்இன் பண்ணிக்கிறது நல்லது. சிஃப்ட்னு ஒரு முறையும் சொல்றாங்க. சென்சேஷன்ஸ், இமேஜஸ், ஃபீலிங்ஸ், தாட்ஸ். நம்ம உள்மனதை கவனிக்க. இதுக்கு ஒரு உதாரணம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். அந்த டானாங்கிற பெண்மணியோட கதை மாதிரி. ஆமாம், அந்த டானா அவங்க தன்னை கவனிக்க ஆரம்பிச்சதும் ஒரு நாள் ரெஸ்டாரண்ட்ல உட்கார்ந்திருக்கும்போது தேவையில்லாம ரொட்டியில வெண்ணெய் தடவிட்டே இருந்திருக்காங்க. அதை நிறுத்திட்டாங்க. ஏன்னா அப்போ அவங்களுக்கு பசியே இல்லைங்கிறத அந்த நிமிஷம் அவங்க உணர்ந்தாங்க. ஓஹோ. அந்த சின்ன கவனிப்பு தான் அவங்க எடை குறையறதுக்கு ஒரு முக்கியமான படியா அமைஞ்சது. கவனித்தல், அப்சர்வேஷன் தான் மாற்றத்துக்கான முதல் படி. புரியுது. அப்போ கவனித்தல் மூலமா நம்ம பழக்கங்களை புரிஞ்சுக்கிறோம். அடுத்ததா, நம்ம மனசுல ஓடுற எண்ணங்கள், நாம நம்மள பத்தி என்ன நினைக்கிறோம், அது எவ்வளவு முக்கியம்னு புத்தகம் சொல்லுது. உடல் ஒரு கதை சொல்லுதுன்னு சொல்றாங்களே. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம உடல் நம்ம வாழ்க்கை முறையோட, நம்ம தேர்வுகளோட ஒரு பிசிக்கல் ரெக்கார்ட் மாதிரி. ஒவ்வொரு கிலோ எடையும் ஒரு கதை சொல்லுது. ஆனா பிரச்சனை என்னன்னா, நாம் அடிக்கடி நம்மள பத்தி ரொம்ப எதிர்மறையா பேசிக்கிறோம். நெகட்டிவ் செல்ஃப் டாக்னு சொல்லுவாங்களே. ஆமாம். என்னால முடியாது, நான் எவ்ளோ ட்ரை பண்ணாலும் குண்டாதான் இருப்பேன், எனக்கு இது விதி. இந்த மாதிரி எண்ணங்கள் நம்ம கெட்ட பழக்கங்களை இன்னும் வலுவாக்குது. மூளை ஒரு ரேடியோ மாதிரி. நீங்க என்ன அலைவரிசைய, அதாவது எண்ணத்தை டியூன் பண்றீங்களோ அதுதான் கேட்கும். பயங்கரமா இருக்கு கேட்கறதுக்கு. அப்போ இந்த எதிர்மறை எண்ணங்களை எப்படி மாத்துறது? அதுக்கு வழி இருக்கா? புத்தகம் சொல்ற வழி, செய்திகளை திருப்புங்கள், ரிவர்ஸ் த மெசேஜஸ். அந்த எதிர்மறை எண்ணம் வரும்போது அதை அப்படியே ஏத்துக்காம ஒரு நிமிஷம் நில்லுங்க. அதுக்கு பதிலா அதுக்கு நேர்மாறான ஒரு பாசிட்டிவான, ஆக்கப்பூர்வமான ஒரு செய்திய உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கோங்க. உதாரணமா, என்னால முடியாதுன்னு தோணினா நான் முயற்சி செய்யறேன், கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறுவேன்னு சொல்லலாம். இத திரும்ப திரும்ப செய்யும்போது மூளையில புதிய நியூரல் பாத்வேஸ் உருவாகும். இதுக்கு ஒளி, லைட், ஊட்டமளித்தல், நரிஷ் மாதிரி சில தீம்ஸ் பயன்படுத்தலாம்னு சொல்றாங்களே, அது எப்படின்னு கொஞ்சம் விளக்க முடியுமா?
ஒளிங்கிறது வெறும் வெளிச்சம் மட்டும் இல்ல, அது கணத்துக்கு ஹெவினஸுக்கு எதிரானது. உடல் ரீதியா மனரீதியா ரெண்டுமே. கனமான உணவுகள், கனமான எண்ணங்கள், கனமான உணர்ச்சிகள், இது எல்லாத்துக்கும் மாற்று தான் ஒளி. உங்கள ஒளியால் நிரப்பிக்கிற மாதிரி கற்பனை செய்யறது, விஷுவலைசேஷன் பண்றது. ஆ, அப்புறம் லேசான ஊட்டமளிக்கிற உணவுகளை தேர்ந்தெடுக்கிறது, மனசை லேசாக்குற விஷயங்கள்ல கவனம் செலுத்துறது, இது எல்லாமே ஒளிய வாழ்க்கையில கொண்டு வர்றது தான். ஊட்டமளித்தல்ங்கிறதும் அதே மாதிரி தான். உடம்புக்கு மட்டும் இல்ல, மனசுக்கும் ஆன்மாவுக்கும் ஊட்டமளிக்கணும். புரியுது. மூளையில குறுக்கு தடுப்புன்னு ஒண்ணு நடக்குமாமே, அது என்ன? ஆமா, அது ஒரு சுவாரஸ்யமான விஷயம். அதாவது நம்ம பழைய ஆரோக்கியம் இல்லாத பழக்கங்களோட தொடர்புடைய மூளைப்பாதைகள் ரொம்ப வலுவா இருக்கும். அந்த ஐஸ்கிரீமை சாப்பிடு அப்படின்னு ஒரு தூண்டுதல் வருதுன்னு வைங்களேன், அது நாம உருவாக்க நினைக்கிற புதிய ஆரோக்கியமான பாதைகளை வேண்டாம், அது உடலுக்கு நல்லதில்ல அப்படின்னு தடுக்கும், பிளாக் பண்ணும். ஓ, ஆனா நம்ம தொடர்ந்து விழிப்புணர்வோட நல்ல தேர்வுகளை செய்ய பழகும்போது அந்த நல்ல செய்திகளுக்கான பாதைகள் வலுப்பெறும். கெட்ட செய்திகளோட பிடி கொஞ்சம் கொஞ்சமா தளரும். இதுக்கு தான் அந்த STOP பயிற்சி ரொம்ப உதவியா இருக்கும். ஸ்டாப், நிறுத்து, டேக் அ பிரீத், மூச்சு விடு, அப்சர்வ், பசியை கவனி, ப்ரொசீட் வித் அவேர்னஸ், விழிப்புணர்வோட செயல்படு. ஓகே ஓகே. அப்போ விழிப்புணர்வு, நம்ம எண்ணங்களை மாத்துறது, இதெல்லாம் முக்கியம். அடுத்ததா உணவு பத்தியே பேசுவோம். ஒரு முழுமையான உணவு முறைக்கு புத்தகம் என்னென்ன பிரின்சிபல்ஸ் முன்வைக்குது? தூய்மை, ஆற்றல், சமநிலைன்னு 3 விஷயங்கள் சொன்னீங்கல்ல. ஆமா. முதல் கொள்கை தூய்மை, பியூரிட்டி. இது உடம்புல சேர்ற டாக்ஸின்ஸை நீக்கிறது மட்டும் இல்ல, மனசுல உணர்ச்சிகள்ல சேர்ற நச்சுகளையும் நீக்கிறது. உணவுல முடிஞ்சவரை பதப்படுத்தப்பட்ட, செயற்கையான, ரொம்ப நாள் சேமிக்கப்பட்ட உணவுகளை தவிர்க்கணும். ஃப்ரூங்க்னு ஒரு அக்ரோனிம் கூட சொல்றாங்க. ஃப்ரோசன் உறைந்த, லெஃப்ட் ஓவர் பழையது, அன்நேச்சுரல் செயற்கையான, நியூக்டு மைக்ரோவேவ்ல சூடு பண்ணினது, கேண்ட் டப்பால அடைச்சது. ஓ, எஃப்ளூயன்ஸ். ஆமா, முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரெஷ்ஷான இயற்கையான உணவுகளை சாப்பிடுறது தான் தூய்மைங்கிறதோட அர்த்தம். அடுத்து ஆற்றல், எனர்ஜி. இது வெறும் கேலரி கணக்கு இல்லையா? இல்லவே இல்ல. ஆற்றல்ங்கிறது உணவோட தரம், அது நமக்கு கொடுக்கிற ஃபீலிங், சாப்பிடும்போது கிடைக்கிற ஒருவித மகிழ்ச்சி, நம்ம புலன்களுக்கு கிடைக்கிற விருந்து, இது எல்லாமே சேர்ந்தது. சில உணவுகள் சாப்பிட்டதும் மந்தமாக்கிடும், சில புத்துணர்ச்சி கொடுக்கும். ஆமா. ஆசிரியர் ஆல்ப்ஸ் மலையில ஒரு பிக்னிக் போன அனுபவத்தை சொல்றார். அங்க சாப்பிட்ட சாதாரண ரொட்டியும் பட்டாணியும் வெண்ணையும் கூட அந்த சூழலோட சேர்ந்து ஒரு அபரிமிதமான ஆற்றலை கொடுத்ததாம். முழு தானியங்கள், காய்கறிகள் மாதிரி ஹோல் ஃபுட்ஸ் ரத்த சர்க்கரை அளவை நிதானமா ஏத்தும், அதனால நீடித்த ஆற்றல் கிடைக்கணும் புத்தகம் சொல்லுது. அதனால சாப்பிடுறதுக்கு முன்னாடி இந்த உணவு எனக்கு எப்படிப்பட்ட ஆற்றலை கொடுக்கும்னு கேட்டுக்கலாம். மூணாவதா சமநிலை, பேலன்ஸ். இது எதை குறிக்குது? இது உடம்போட உள் சமநிலை, அதாவது ஹோமியோஸ்டாசிஸ். இதுல ஹார்மோன்களுக்கு பெரிய பங்கு இருக்கு. இன்சுலின், கார்டிசால் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன், லெப்டின் நிறைவு உணர்வை கொடுக்கிறது, கிரெல்லின் பசியை தூண்டுறது, அடிபோனெக்டின் கொழுப்பு கரைக்க உதவுறது, இந்த மாதிரி சில முக்கியமான ஹார்மோன்ஸ் சரியா வேலை செய்யணும். ஓகே. இதுக்கு நல்ல தூக்கம், மன அழுத்தத்தை குறைக்கிறது ரொம்ப முக்கியம். உடம்பு சமநிலையில் இருக்கும்போது அதுவே ஒரு நல்ல உணர்வை கொடுக்கும். தன்னைத்தானே குறை சொல்லிக்கிறது, குற்ற உணர்ச்சி கொள்றது மாதிரி எதிர்மறை விஷயங்கள் இந்த சமநிலையை கொலைக்கும்னு சொல்றாங்க. சமநிலைக்கு ஆயுர்வேதத்தோட 6 சுவைகள் பத்தியும் புத்தகம் பேசுது. அது என்னன்னு சுருக்கமா சொல்லுங்களேன். ஆமா, ஆயுர்வேதம் என்ன சொல்லுதுன்னா, ஒவ்வொரு வேளை உணவுலயும் 6 சுவைகளும் இனிப்பு, புளிப்பு, உப்பு, கசப்பு, கார்ப்பு, துவர்ப்பு இருக்கணும்னு. இப்படி 6 சுவைகளும் சேரும்போது நமக்கு ஒரு முழுமையான திருப்தி கிடைக்குது. தேவையில்லாத பசி, குறிப்பா அந்த இனிப்பு சாப்பிடணுங்கிற தேடல், கிரேவிங் குறையுது. நம்ம வெஸ்டர்ன் டயட்ல பார்த்தா இனிப்பு, புளிப்பு, உப்பு தான் அதிகமா இருக்கு. ஆனா கசப்பு, கீரைகள், பாகற்காய், கார்ப்பு, மசாலா, துவர்ப்பு, பருப்பு, சில காய்கறிகள், இதுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும். இது உடம்ப சமநிலைப்படுத்த உதவும். சுவாரஸ்யமா நம்ம உணர்ச்சிகளுக்கும் இந்த சுவைகளுக்கும் தொடர்பு இருக்கணும் சொல்றாங்க. ஃப்ளேவர்ஸ் ஆஃப் இமோஷன்ஸ் அப்படின்னு. அப்போ விழிப்புணர்வோட சாப்பிடுறது, நம்ம எண்ணங்களை மாத்துறது, உடம்புக்கும் மனசுக்கும் தேவையான முழுமையான ஊட்டச்சத்தை கொடுக்கறது, இது எல்லாமே சேர்ந்தது தான் இந்த புத்தகத்தோட அணுகுமுறை. இந்த விழிப்புணர்வை இன்னும் ஆழமாக்க முடியுமா? அதுக்கு வழிகள் இருக்கா? நிச்சயமா. சுய ஒழுங்குமுறை, அதாவது செல்ஃப் ரெகுலேஷன் அப்படிங்கிறது இதுல ரொம்ப முக்கியம். நம்ம உடம்பு தொடர்ந்து நமக்கு சிக்னல்ஸ் அனுப்பிக்கிட்டே இருக்கு. பசி, திருப்தி, சௌகரியம், அசௌகரியம், ஆற்றல், மந்தநிலை,
லேசா உணர்றது, கனமா உணர்றதுன்னு. இந்த சிக்னல்களை நம்ம கவனிக்க பழகிட்டா உடம்பே தன்னைத்தானே சமநிலைக்கு கொண்டு வந்துரும். இது ஒரு ஃபீட்பேக் லூப் மாதிரி. ஓகே. இதுக்கு ஒரு நல்ல கருவி பசி அளவுகோல், அவேர்னஸ் ஆஃப் ஹங்கர் ஸ்கேல். 0 பசியே இல்லலிருந்து 8 தாங்க முடியாத பசி வரைக்கும் உங்க பசிய மதிப்பிடலாம். சுமார் 3, 4 இருக்கும்போது சாப்பிட ஆரம்பிச்சு 6, 7 வரும்போது நிறுத்திட்டா நிறைவாவும் இருக்கும், அளவுக்கு அதிகமாவும் சாப்பிட மாட்டோம், மந்தமாவும் இருக்காது. நம்ம உடம்போட இயற்கையான தாளம், பயோரிதம்ஸ், குறிப்பா தூக்கம் எவ்வளவு முக்கியம்னு புத்தகம் சொல்லுது. ஆமாம், தூக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம சரியா தூங்கலன்னா ஹார்மோன் சமநிலை பாதிக்கும். ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் கார்டிசோல் அதிகமாகும், பசியை தூண்டும் கிரெலின் அதிகமாகும், நிறைவை தரும் லெப்டின் குறையும். ஓ மை காட். ஆமா, இதனால நாம தேவையில்லாம அதிகமா சாப்பிட வாய்ப்பிருக்கு. குறிப்பா சர்க்கரை, கொழுப்பு அதிகமுள்ள உணவுகளை தேட வாய்ப்பிருக்கு. அதனால தினமும் முடிஞ்சவரை ஒரே நேரத்துக்கு தூங்கி எழுறது, இருட்டான அமைதியான சூழல்ல தூங்குறது ரொம்ப அவசியம். உடல் சிக்னல்களை கவனிக்கிற மாதிரி மனசோட சிக்னல்களையும் கவனிக்கணுமா? உணர்ச்சி நல்வாழ்வு, இமோஷனல் வெல்பீங் பத்தி என்ன சொல்லுது புத்தகம்? கண்டிப்பா, மனசும் நமக்கு சிக்னல் கொடுக்கும். மகிழ்ச்சி, துன்பம், அன்பு, பயம், அமைதி, அமைதியின்மை, இந்த உணர்ச்சிகளை கவனிச்சு அதுக்கு காரணமான ஆழமான தேவைகள் என்னன்னு புரிஞ்சுக்க முயற்சி பண்ணணும். புத்தகம் உணர்ச்சி சுதந்திரம், எமோஷனல் ஃப்ரீடம்னு ஒரு 7 படி செயல்முறைய சொல்லுது. இதுல நம்ம உணர்வு முதல்ல அறிஞ்சுக்கணும், அத உடம்புல எங்க உணர்றோன்னு பார்க்கணும், அதுக்கு ஒரு பெயர் கொடுக்கணும், அத ஆரோக்கியமான வழியில வெளிப்படுத்தணும், தேவைப்பட்டா மத்தவங்க கிட்ட பகிர்ந்துக்கணும், அதிலிருந்து விடுபடணும், கடைசியா அந்த விடுதலைய கொண்டாடணும். இது அந்த உணர்ச்சி பசிய கையாள ரொம்ப உதவும். கடைசியா அந்த ஆன்மீக பரிமாண பத்தியும் புத்தகம் பேசுது. அது எப்படி இந்த எடை பிரச்சனையோட தொடர்பு படுது? கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன். ஆன்மீகம்னா இங்க மதம் சார்ந்த விஷயம் மட்டும் இல்ல, அது சுய விழிப்புணர்வு, செல்ஃப் அவேர்னஸ். நம்மளோட உண்மையான இயல்பு, அமைதி, அன்பு, உண்மை இதெல்லாம் நமக்குள்ளேயே இருக்கு. அதை நம்ம வெளியே தேட வேண்டியதில்ல. நிகழ்கணத்துல பிரசன்ட் மூமெண்ட்ல நிலைச்சிருக்கிறது இதுக்கு ரொம்ப முக்கியம். தியானம் மாதிரி பயிற்சிகள் இந்த உள்நோக்கிய பயணத்துக்கு உதவும். விழிப்புணர்வை இன்னும் ஆழப்படுத்த இது ஒரு வழி. அது நம்ம ஆன்மீக பசிய பூர்த்தி செய்யும் போது மத்த போலியான பசிகளுக்கான தேவை தானாவே குறையும். அருமை. அப்போ சுருக்கமா சொல்லணும்னா, நம்ம எடை பிரச்சனைங்கிறது வெறும் சாப்பாட்டு பிரச்சனை இல்ல. அது நம்ம வாழ்க்கையில பூர்த்தி செய்யப்படாத தேவைகளோட இல்லனா விழிப்புணர்வு குறைபாடோட ஒரு அறிகுறி மாதிரி. அப்படித்தானே? சரியா சொன்னீங்க. உண்மையான தீர்வு குறுகிய கால டயட்ல இல்ல. நம்மளோட ஆழமான தேவைகள் என்னன்னு கண்டுபிடிச்சு அத ஆரோக்கியமான வழியில பூர்த்தி செய்யறதுலயும், நம்ம மனம், உடல், ஆன்மா மேல விழிப்புணர்வு வளர்த்துக்கிறதுலயும் தான் இருக்கு. கேட்கும் போதே ஒரு பெரிய தெளிவு கிடைக்குது. அப்போ நீங்க இத கேட்டுக்கிட்டு இருக்கிற நேயர் உங்களையே கேட்டுக்க வேண்டிய கேள்வி இதுதான். நான் உண்மையிலேயே எதற்காக பசிக்கிறேன்? இந்த கேள்வி உணவு விஷயத்துல மட்டும் இல்ல. உங்க வாழ்க்கையோட மத்த பகுதிகள், உங்க வேலை, உங்க உறவுகள், உங்க பொழுதுபோக்குகள் எல்லாத்துலயும் கேட்டு பார்க்கலாம். பதில் சில சமயம் உங்களை ஆச்சரியப்படுத்தலாம். நிச்சயமா. இப்ப ஆய்வு எடை சம்பந்தப்பட்டது மட்டும் இல்ல. ஒவ்வொரு கணமும் உங்களுக்கு உண்மையான நிறைவை தரக்கூடியதை நீங்களே தேர்ந்தெடுக்கும் சக்தியை உங்களுக்கு திருப்பி தர்றத பத்தினது. இந்த விழிப்புணர்வை உங்க வாழ்க்கையில வேற எங்கெல்லாம் நீங்க சிக்கி தவிக்கிறதா உணர்றீங்களோ அங்கெல்லாம் பயன்படுத்தலாம்னு யோசிச்சு பாருங்க. அங்க என்ன மாற்றங்கள் வரலாம்? இன்றைய இந்த ஆழமான அலசல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறோம். மீண்டும் சந்திப்போம் தி டீப் டைவ்ல.